ஐயோ! ஏன்டா இப்படி மானத்த வாங்குறீங்க? என்னடா வீடியோட ஸ்டார்ட்டிங்லயே இப்படி திட்டுறாளேன்னு பார்க்குறீங்களா? நான் திட்டல. ஏகே தான் திட்டியிருக்காரு. Behave yourself. தியேட்டர் கிடையாதுங்க ப்ளீஸ். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில துபாய்ல நடந்த ரேஸ்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்றாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த ரேஸ்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்றாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, நெறைய ரசிகர்கள் அவர பார்க்கணும், அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா போயிருக்காங்க. போனது மட்டும் இல்லாம அங்க போய் ரொம்ப கூச்சல் போட்டுருக்காங்க. கூச்சல் போட்டது கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா, அவர் ஓட்டப் போற கார்ல ஏறி உட்கார்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. இதனால இந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அவரோட காரும் ஸ்டார்ட் ஆகாம போயிருக்கு. அண்ட் இந்த கூட்டத்துல சில பேர் மதுவும் அருந்திட்டு வந்திருக்காங்க. சோ இதனால கடுப்பான ஏகே என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் பிஹேவ் யுவர்செல்ஃப். நம்ம மானம் போகுது. நம்ம தமிழ்நாட்டுல செலிப்ரேட் பண்ற மாதிரி செலிப்ரேட் பண்றதுக்கு இது தியேட்டர் கிடையாது. ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிருக்காரு. சோ நம்மள ஒருத்தர் நமக்கு பிடிச்ச ஒரு செலிபிரிட்டி ஒரு இன்டர்நேஷனல் லெவல் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் தான் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டியை நம்ம சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணாம இருக்கணும், பண்ணாம மாத்திக்கணும், மாத்துவீங்க நம்புறேன்.